Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 4th மார்ச். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,480. பேங்க் நிஃப்டியில் 58,755. இந்த டிக்ளைன் தான் நம்ம பல வாரங்களாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரிசைஸாக இறங்கியிருக்கு பாருங்கள். 25,981 நான் மார்க் பண்ணி அங்கிருந்து 24,300 வரணும்னு மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னாச்சு? எக்ஸாக்டாக 26,000, 25,981 இன்னைக்கு நம்ம மார்க் பண்ண லெவல் வந்தாச்சு. ஈவன் இங்கே இருக்குது 24,300. ஸோ அடுத்து என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ இது வந்து நான் எக்ஸில் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் ப்ரைமரி வியூ இஸ் த ப்ரைஸ் நீட்ஸ் டு கம் டு 24,300. இது வந்து நான் சில வாரங்களாகவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேட்டர்னுக்கு இந்த ப்ரைஸ் மினிமம் வர வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னா 24,300. இன்னையோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,307. எல்லாமே ப்ரிசைஸ் லெவலாக நடந்துட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸும் சரி, நம்ம சொன்ன லெவலும் சரி. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மினிமம் ஃபார் திஸ் பேட்டர்ன். ஸோ குறைந்தபட்சமாகவே இந்த இடத்துக்கு அந்த ப்ரைஸ் வரணும், அதுதான் அந்த பேட்டர்ன் சொல்லுது. ஸோ இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிருந்தே ப்ரைஸ் திரும்புவான்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் வேவ்ஸ் பார்த்தா முடிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இன்டர்னல் வேவ்ஸ் முடியல அப்படின்னா 23,800 23,600 போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவை ஒரு 2 months பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலுமே இதை நான் மார்க் பண்ணியிருப்பேன். இது எதுவுமே புதுசாக நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ அடுத்து நம்ம என்ன அப்படின்ட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி எலியாட் வேவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக இந்த கரெக்ஷன் எப்படி டெவலப் ஆச்சு, நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இதுதான் 11 February அன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. இங்கேருந்து ப்ரைஸ் திரும்ப ஆரம்பிக்கும்ட்டு எக்ஸாக்டாக அங்கிருந்து தான் ப்ரைஸ் திரும்பிச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால சில கன்ஃபியூஷன்ஸ் ஆச்சு. பட் ஆனால் நான் எந்த வகையிலையும் வியூவை மாற்றலை. இன்டர்னல் கவுண்ட்ஸ் தான் ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணியிருப்பேனே தவிர ப்ரைஸ் கீழே போகிறதுன்னு எந்த வகையிலையும் மாற்றலை. உங்களுக்கு அடுத்தடுத்த சார்ட்டில் தெரியும். 18 February இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து ப்ரைஸ் இப்படி கீழே இறங்கும்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்தனால 20 February சப்டிவிஷன்ஸ் மறுபடியும் ஆல்டர் பண்ணனே தவிர கீழே வேகமாக போக வேண்டியது எந்த வகையிலையும் நான் மாற்றலை. ஏன்னா வேவ் 3 தான் கீழே போகும் அப்படின்ட்டு. அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் சைட்வேஸில் போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வேகமாக கீழே வரும் அப்படின்ட்டு. இதுதான் மார்க்கெட் லாங்குவேஜ். எலியாட் வேவை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை சொல்கிறது தான், எலியாட் வேவ்ங்கிறது ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ். அது ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது வேவ்ஸ் முன்கூட்டியே சொல்லும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. பாருங்கள், இது நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதில் இது வரைக்கும் எந்த மாற்றமே கிடையாது. இது வந்து 25 February. இது எதை பேஸ் பண்ணி வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சேன்னா 24 February நான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி ஒரு லீடிங் டயக்னல், அதுக்கப்புறம் 1 2 3 4 5, அது போய் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா 24,300, அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன். இது வரைக்கும் ப்ரைஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். ஸோ 1 2 3, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 and 5 வரணும். இப்போ இது வந்து சார்ட்டு. இது நான் ஆன்டிசிபேட் பண்ணது 1 2 3 3 4 and 5. 4 and 5 may come. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள், அன்றைக்கி நான் வச்சுருக்கேன். February மாதமே நான் அப்படியே சொன்னேன். 23,800 23,700 இதெல்லாம் முன்னாடி சொன்னது தான். ஸோ இந்த லெவலெல்லாம் வரலாம். ஓகேங்களா? இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் ரைட் ஃப்ரம் இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் வரலாம். இல்லை இன்னும் ஒரு லோ போயிட்டு பவுன்ஸ் வந்து 24,600 24,800 இந்த லெவல்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி 1 more லோ போகலாம். அந்த 1 more லோ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சேர இடம் வந்து 24,050. இந்த 24,000 ஜோன் அது ரொம்ப முக்கியம். இப்போ போகும்போது இன்டர்னல் வேவ்ஸ் பார்க்கணும். அந்த இடத்துல வேவ் பேட்டர்ன் முடியாமல் இருந்துச்சுன்னா 23,800 23,700 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஜோன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஜோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கரெக்ஷனே முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பிரைமரி கவுண்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 30,000 போகணும் இல்லையா? அதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது இருக்கலாம். ஆனால் ப்ரொவைடட் ப்ரைஸ் இதுக்கு கீழே கேப் டவுன்லேயோ ஃபாஸ்ட்டோ போகாமல் இருந்தால் சரி. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி வியூ இது ஒரு கரெக்ஷன் முடிகிற இடமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பவுன்ஸ், ஒரு டிக்ளைன் வந்து கரெக்ஷன் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். உங்களுக்கு அந்த சார்ட் நான் காட்டுறேன். இது பேங்க் நிஃப்டி. இது நான் ப்ரைஸ் இங்கே மேலே இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஹை டச் பண்ண உடனே இந்த ஜோனை மார்க் பண்ணிட்டேன்.
இங்கே ப்ரைஸ் கீழே இறங்குன்ட்டு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 60,500, அப்போ 61,000, 61,000லேருந்து 57,000 அப்படிங்கும்போது 4,000க்கு மேலே பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். என்ன ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும்? இப்படி ஒரு கீழே வரணும் அப்படின்னா என்ன ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கணும்னு யோசிக்கும் போது, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு பதில் கிடச்சிருச்சு. என்ன ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ட்டு மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஈவெண்ட்டாக ஆகி இப்போ ப்ரைஸ் கீழே வந்துருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பாயிண்ட், அதாவது 57,800. ஸோ 57,800ங்கிறது பேங்க் நிஃப்டியில் வரணும். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 58,700. இன்னுமே ஒரு அப்ராக்சிமேட்லி 1000 பாயிண்ட் டிக்ளைன் இருக்குது. மேபி இங்கிருந்தே பவுன்ஸ் ஆகலாம், இந்த மாதிரி வரலாம். இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இப்போ கீழே வரலாம், இங்கேயோ இல்லை இங்கேயோ, அது இன்டர்னல் பொறுத்து. ஸோ மினிமம் 57,800 வரணும். ஸோ இன்டர்னல்ஸ் பொறுத்து 57,800 நிற்குதா இல்லை 57,100லேருந்து 56,900க்குமே போதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ எகைன் இது வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இதுதான் இப்போதைக்கு நான் பார்க்குறேன். ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல பவுன்சர்ஸ் கொடுக்கும்ட்டு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முக்கியமோ நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன லெவல்ஸுக்கு கீழே ஃபாஸ்ட்டாகவோ கேப் டவுன்லேயே போயிடக்கூடாது. அது ஒன்று தான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி பவுன்ஸில் வந்துச்சு அப்படின்னா, பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இது ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. மேபி ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் ஃபைனல் லெக் வந்துட்டு முடிக்கலாம். அது இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வார் டைமில், இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டியான டைமில் ட்ரங்கேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம யூகிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரேர் ஈவெண்ட்ஸை நம்ம யூகிக்கவும் வேண்டாம். நார்மலாக நடக்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வியூ. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி ஐடி. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. 40,300லேருந்து நம்மளுக்கு ஒரு 30,000 வரும்னு பேசணும், வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து 28,500லேருந்து 30,000. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. பட் ஈவன் நம்ம போன வீக்ல எல்லாம் என்ன பேசணும்னா 29,300லேருந்து 28,500 வரலாம். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக, ஒரு பவுன்ஸாச்சு அங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதான் நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் லோ கீழே வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குறது 29,300லேருந்து 28,500. அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பவும் செய்யலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல பவுன்ஸாஸ் கொடுக்கலாம். பட் அந்த பவுன்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும், அது எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனா இல்லை 26,000க்கே இன்னொரு டைம் போகுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரிவர்சல் தான். ஏன்னா ஏபிசின்னு தான் மார்க் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி இதுவுமே ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். இதுவுமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிருந்துமே ப்ரைஸ் திரும்ப இருக்குது. ஒன்றா இங்கிருந்தோ இல்லை 26,500லேருந்தோ நிஃப்டி ஐடியும் திரும்ப இருக்க வாய்ப்பு அதிகம். ஸ்மால் கேப் இது ரொம்ப முக்கியமான சார்ட். ஒரு எலியாட் வேவ் லேர்னராக இருந்தீங்கன்னா, எலியாட் வேவ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப அது பிடிச்ச சார்ட். என்னென்னா, ஆல்ரெடி சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு ப்ரைஸ் இந்த இடம். ஓகேங்களா? இது வந்து ஜனவரி, பிப்ரவரி அந்த டைமில் நம்ம இங்கே இருக்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணோம் இந்த ஜோன் தான் சப்போர்ட்டுன்னு. அந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட் வந்துருச்சு, நம்ம என்ன யோசிப்போம், ரிவர்சல் தான் அப்படின்ட்டு. பட் அந்த டைமில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஐடி எல்லாம் வந்து டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்கும் பொழுது, ஸோ ஸ்மால் கேப் எப்படி நம்ம மாறும் அப்படின்ட்டு யூகிச்சோம் எலியாட் வேவ் முறைப்படி. அப்போது யூகிச்ச போது இதுதான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். இதை பாருங்கள், உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்தது. அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மால் கேப் 7.2 பவுன்ஸ் ஆகி மறுபடியும் இப்படி கீழே வரும், அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்மால் கேப்பில் கரெக்ஷன் முடிஞ்ச மாதிரி இருந்தாலுமே மற்ற இண்டைசஸ் கரெக்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்து போகும். அது எப்படி போகும் அப்படிங்கிறதான் பேசியிருந்தேன். இப்போ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 3 வேவ் தெரியுதுங்களா? 3 வேவ் தெரியுதா? ஸோ இங்கிருந்து ஒரு 3 வேவ் உங்களுக்கு தெரியுதா? 3 வேவ். அதுக்கப்புறம் 5 வேவ் வரும்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறது 2 தான், 3 தான். ஸோ ஒரு 4, 5 வரும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே, நம்ம நினச்ச மாதிரியே தான் ப்ரைஸும் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏன் நான் வந்து எலியாட் வேவ் மார்க்கெட் லாங்குவேஜ்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ வேவ்ஸ் லீட்ஸ் தி ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா எலியாட் வேவ் மார்க்கெட்டில் மிக முக்கியமான ஒரு டூல். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதே சமயம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஒரே டைமில் கம்பைன் பண்ணுறோங்கிறது தான் ரிசல்ட்டுக்கு காரணம். ஸோ நம்ம தப்பாவோ மிஸ்டேக் பண்ணுறதுனால எலியாட் வேவே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட மிஸ்டேக், எலியாட் வேவ் மிஸ்டேக் கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எஸ், நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லா ப்ரைஸும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் நம்ம நினச்ச லெவலில் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த மிச்சம்லாம் ரீச் பண்ணி முடிக்கும் போது நிஃப்டியும் ஒன் மோர் லோ வந்து ஒரு இன்னொரு பவுன்ஸ், ஒரு லோக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ப்ரைமரி கவுண்ட்டை எதிர்பார்க்கறது எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன்.
ஸோ ப்ரைஸ் எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எலியட் வேவை ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வாரம் மார்க்கெட் அப்டேட்ஸ் எலியட் வே வச்சு மட்டுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணது எதுவுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக கிடையாது. என்னோட எலியட் வே லேர்னர்ஸ்க்காக நான் சொல்கிற விஷயம். ஸோ எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுக்க வேண்டாம். நானும் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் வீக்கெண்ட் மார்க்கெட்டில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.